நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 42 அதிகாரம் 8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். கர்த்தருடைய நாமம் இல்லையா, அவருடைய நாமம் தான் மகிமை நிறைந்தது. அந்த மகிமையை வேறு ஒருவருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. என் துதியை விக்கிரகங்களுக்கும் நான் கொடேன்னு சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அது நீதி நிறைந்தது, அது மகிமை பொருந்தியது, அது மகத்துவம் உள்ள நாமமாக இருக்கிறது. ஏசாயா 42:7 அதுக்கு முந்தின வசனம் பார்க்கும்போது, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தர் நம்மை நீதியின்படி, அவருடைய நீதியின்படி நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் நம் கரங்களை பிடித்து அவர் நம்மை தற்காத்து நம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் அவர் வைக்கிறார். அநேக ஜனங்களுக்கு நம்மை கொண்டு ஒளியாக வைக்கிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அவர்களை காரிலிருந்து ஜனங்களை வெளிச்சத்துக்கு தேவன் கொண்டு வரவே நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய நாமம் இல்லையா, அதுதான் பலத்த துருகம் நமக்கு. அதனால் அந்த நாமத்துக்குரிய மகிமையை எந்த விக்கிரகங்களுக்கும் அந்த துதியை நான் கொடேன்னே சொல்கிறார். ஏசாயா 48:11 பார்க்குறோம், என் நிமித்தமே. எதற்காக அந்த காரியங்களை நமக்காக கொடுக்கிறார்னா, என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது இல்லையா. அவர் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னே சொல்கிறார். தேவனுடைய நாமத்தில் மகிமை இருக்கிறது, அவர் நாமத்தில் வல்லமை இருக்கிறது, அவர் நாமத்தில் விடுதலை இருக்கிறது, அவர் நாமத்தில் சுகம் இருக்கிறது இல்லையா. கட்டுகளை முறிக்கும், நுகங்களை முறிக்கிற நாமம் அது இல்லையா. நொறுக்கப்பட்டவர்களும் நறுங்குண்டவர்களையும் நறுங்குண்ட ஆவிகளையே கர்த்தர் விடுவிக்கிறார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னத நாமம் தான் கர்த்தர் என்னும் நாமம். ஏசாயா 43:11 பார்க்குறோம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லைன்னே சொல்கிறார். அவர்தான் கர்த்தர், இந்த பூமியை சகலத்தையும் அரசாளுகிறவர். இன்றைக்கும் அவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யாத்ராகமம் 34:14 பார்க்குறோம், கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதான், அது எரிச்சல் உள்ளது என்பது. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம், அந்நிய தேவர்களை நாம் பணிந்து கொள்ளக்கூடாது. தேவன் முதலாவது அருவருக்கிற காரியமே விக்கிரக ஆராதனை தான். அதை நாம் எல்லையிலிருந்து நாம் எடுத்து போடணும். விக்கிரகங்கள் என்பது தனிப்பட்ட முறையில் விக்கிரகங்களையும் குறிக்குது. அது மாத்திரம் இல்லை, மனுஷர்களை, பிள்ளைகளை, நம்ம பொன் பொருள் எந்த ஒன்றுத்தை நம்ம விக்கிரகமாக அதை ஒரு பெருவதாக நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு விக்கிரகம்தான். அதனால் அதை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டாம்னு சொல்கிறார். யாத்ராகமம் 20 அதிகாரம் 3-4 வசனத்தில் பார்க்கும்போது, என்னையன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்னே இங்கே தெளிவாகவே சொல்கிறார். ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது என்ன பண்ணாங்க, அவங்களுடைய விக்கிரக ஆராதனைகளையும் பாகால்களையும் அவங்க வணங்கினாங்க இல்லையா. அதான் கர்த்தர் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு இரட்சகர், என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவன் இல்லைன்னே சொல்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே தண்ணீரில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்னே சொல்கிறாரு. அதாவது மீன்கள், ஆமை, இந்த போன்ற உயிரினங்களையும் கற்களையும் சொரூபத்தையும் இதெல்லாம், இந்த விக்கிரகத்தை எல்லாம் நீங்கள் உங்களுக்காக உண்டாக்க வேண்டாம். நீங்கள் அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னே சொல்கிறார். இன்னைக்கு விக்கிரகங்களை தேடி ஓடுகிறவர்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கிற வார்த்தை, இதோ நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இந்த பாவத்தை நான் விசாரிப்பேன்னே சொல்கிறார். அதனால் இன்னைக்கு விக்கிரக கிரியைகளை விட்டு தேவனிடத்தில் நாம் திரும்ப கடவோம். ஏன்னா தேவன் ஒருவரே நமக்கு இரட்சகர் இல்லையா. கர்த்தர் ஒருவரே நமக்கு இரட்சகர், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லைன்னு பார்க்குறோம். சங்கீதம் 83:17-18 வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய நாமம் என்ன, யெகோவா என்னும் நாமம். அந்த நாமத்தை உடையவர்
தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார் என்பதை மனுஷன் உணரும்படியாய் அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி கலக்கமடைந்து நாணமடைந்து அழிந்து போவார்களாகன்னு சொல்றார். அப்படிப்பட்ட யெகோவா என்னும் அந்த உன்னத நாமத்தை இந்த பூமியின் மேலே அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார் என்பதை மனுஷர் உணர்ந்து அவர்கள் வெட்கி ஞானம் அடைவார்கள்னே சொல்றார். ஏன்னா அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கி ஆளுகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றும் அவர் ஜீவித்திருக்கிறார் இல்லையா? யோவான் 5:23 பாருங்க, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான். அப்போ பாருங்க, நமக்கு பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் இந்த உலகத்திலே அவரை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்கிற அந்த பிரதான வசனம் யோவான் 3:16 பார்க்குறோம். அப்போ குமாரனை விசுவாசிக்கிறவன், குமாரனை கனம் பண்ணாதவன் தன்னை அனுப்பின பிதாவையும் அவன் கனம் பண்ணாமல் இருப்பானேன்னு சொல்கிறாரு. அதே போல் யோவான் 5:24 பார்க்குறேன், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புனவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வசனத்தை கேட்டு அனுப்பினவராகிய பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கும் போதும், கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதும் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, அப்போ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு தண்டனை என்பது கிடையாது. கடைசி காலத்தில் அவனை மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு அவன் உட்பட்டு இருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அவன் மரணத்தை காணாமல் நித்திய ஜீவனிலே அவன் காணப்படுவான் என்கிற அந்த நிச்சயத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இன்னைக்கு இடைப்படுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன்னு சொல்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி போற்றி அதை மகிமைப்படுத்துவோம். அவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர், அவர் ஒருவரே. அதனால் அவருடைய துதியை நாம் விக்கிரகங்களுக்கு கொடாமல் தேவனை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய மகிமையை நாமும் காண்போம். ஆமென்.